நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க. செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீதேவியின் இறப்பு குறித்து விசாரணை நடத்தி வரும் மும்பை காவல்துறையினர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தேவபூஷன் தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். துபாயில் ஸ்ரீதேவி தங்கியிருந்த ஹோட்டல் தாதா தஷ்வந்தனின் சொத்து என்று கூறிய அவர் இளவரசருக்கும் தாதாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக தெரிவித்துள்ளார். இக்கொலை தாதாஷத்துக்கு தொடர்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீதேவி திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதாக மீண்டும் கூறி வரும் ஆய்வாளர் தமது சந்தேகங்களின் உண்மை அறிய அதே ஹோட்டலில் தமது புலனாய்வு குழுவுடன் தங்கியுள்ளார். ஸ்ரீதேவியின் ரத்த மாதிரியும் அவர் நுரையீரலுக்குள் எவ்வளவு தண்ணீர் இருந்தது என்ற விவரத்தை துபாய் போலீசார் தர மறுத்துவிட்டதாகவும் அந்த பரிசோதனை அறிக்கையை மட்டுமே கொடுத்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீதேவியின் பெயரில் 240 கோடி ரூபாய் காப்பீட்டு இருந்தது என்றும் இந்த காப்பீட்டின் நிபந்தனைப்படி ஸ்ரீதேவி துபாயில் இறந்தால் மட்டுமே இப்பணம் கிடைக்கும் என்ற தகவலை அதிர்ச்சி அளித்துள்ளதாகவும் புனேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.